வணக்கம். நட்பின் ஆழத்த ஒரு கதையா பார்க்கலாம். பள்ளி பருவத்துல இருந்தே விக்கியும் சூர்யாவும் நெருக்கமான நண்பர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க குடும்பம் மாதிரியே இருந்தாங்க. அன்னைக்கு விக்கிக்கு ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல வேலை கிடைச்சிருந்துச்சு. அமெரிக்காவுக்கு போக ரெடியானான். மெரினா கடற்கரையில உட்கார்ந்திருந்த போது விக்கி பிரிஞ்சு போறத நினைச்சு சூர்யா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான். விக்கி அவனுக்கு ஆறுதல் சொல்லி கிளம்பி போனான். ஆரம்பத்துல தினமும் வீடியோ அழைப்புல பேசினவங்க கொஞ்ச மாசத்துல வேலை சுமை காரணமா பேசுறத குறைச்சுக்கிட்டாங்க. சூர்யா இதை எதிர்பார்த்தாலும் அந்த தொலைவு அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு நடுராத்திரியில சூர்யாவுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அது விக்கியோட அலுவலக நண்பன். விக்கிக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு விட்டது. தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறான். பக்கத்துல யாருமே இல்ல அப்படிங்கிற செய்தி. இதை கேட்டு சூர்யா ரொம்ப துடிச்சு போனான். விக்கியை பார்க்க உடனே அமெரிக்காவுக்கு போகலான்னு முடிவெடுத்த சூர்யா கிட்ட விமான சீட்டு, மருத்துவ செலவுன்னு எல்லாத்துக்கும் பணம் இல்ல. சூர்யா தன்னோட வீட்டை அதிக வட்டிக்கு ஒரு தனியார் நிதி நிறுவனத்துல அடமானம் வைக்க முடிவெடுத்தான். என் உயிர் நண்பனுக்காக இந்த கடனை நான் ஏத்துக்கிறேன்னு அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டான். மருத்துவமனையில சுயநினைவு இல்லாம இருந்த விக்கியை பார்த்ததும் சூர்யாவோட மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. விக்கியோட கைய புடிச்சுக்கிட்டு, நீ எழுந்துருடா, உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு அழுதான். சூர்யாவோட அன்பான கவனிப்புல கொஞ்ச வாரத்துல விக்கி மெதுவா குணமாகி கண்ணை திறந்தான். சூர்யா, நீ எப்படி வந்தன்னு விக்கி கேட்டப்ப, சின்ன லோன் போட்டு வந்தேன்டான்னு சூர்யா உண்மையே மறைச்சிட்டான். ஆனா விக்கி அதை கண்டுபிடிச்சிட்டான். உடனே விக்கி தன்னோட வேலையிலிருந்து விலகினான். தான் சம்பாதிச்ச பணத்தை மொத்தமா எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பி போனான். சூர்யாவுக்கு தெரியாம அந்த அடமான கடனை மொத்த வட்டியோடு சேர்த்து அடைச்சான். வீட்டோட பத்திரங்களை சூர்யாவோட கையில கொடுத்தான். விக்கி, என்னடா இதெல்லாம்னு சூர்யா ஆச்சரியமா கேட்டான். நீ எனக்காக வீட்டை அடமான வச்ச, நான் என் சம்பளத்தை உனக்காக செலவு செஞ்சேன், அவ்வளவுதான்டா வித்தியாசம், நீதான் என் உலகம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு சூர்யா மகிழ்ச்சி அடைஞ்சான். அமெரிக்கா போற கனவு கைவிட்டு போனாலும் 2 பேரும் சேர்ந்து இந்தியால ஒரு சின்ன தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க உழைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்ச நம்பிக்கை, அப்புறம் அந்த உறுதியான நட்பு காரணமா அவங்க நிறுவனம் கொஞ்ச நாள்லயே பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சில வருஷம் கழிச்சு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. விக்கியும் சூர்யாவும் அவங்க மனைவிமார்கள் குழந்தைகளோட கடற்கரையில விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கதையோட நீதி, உண்மையான நட்பு எதையும் எதிர்பார்க்காது. அது மனசுல இருந்து வர தூய்மையான அன்பு. ஒரு உண்மையான நண்பன் கஷ்டம் வந்தாலும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உனக்கு துணையா நிற்பான். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பே இல்லாத நட்பு தான் இன்பத்திலையும் துன்பத்திலையும் நிலைச்சு நின்று வாழ்க்கையோட ஒரு பெரிய வெற்றிக்கு உதவும். நன்றி. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மற்றும் நிகா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.